வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. கடைக்கோடி மாவட்டமான ராமநாதபுரம் கமுதி ஒன்றியத்தில் உள்ள கீழமாவிலங்கை, மேலமாவிலங்கை, ஆரைக்குடி, சின்ன மணக்குளம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட தொடக்க பள்ளிகளில் 10க்கும் குறைவான மாணவர்கள் படித்து வருவதாக கூறப்படுகிறது. இதில் அதிர்ச்சிக்குரிய விஷயம் என்னவென்றால், நிகழ் கல்வியாண்டில் முதல் வகுப்பில் மாணவர்கள் சேர்க்கையே நடைபெறவில்லை என்பதுதான். குறிப்பாக செந்தனேந்தல், சீமனேந்தல், அரிசி குழுதான் அரசு தொடக்க பள்ளிகளில் கடந்த சில ஆண்டுகளாக தலா 2 மாணவர்கள், 2 ஆசிரியர்கள் மட்டுமே உள்ளனர். இந்த 2 ஆசிரியர்களும் வாரம் ஒருவர் என அவர்களுக்குள் சுழற்சி முறையில் பள்ளிக்கு வருவதாக கூறப்படுகிறது. பல லட்சம் ரூபாய் செலவு செய்து கட்டப்பட்ட சமையல் கூடங்கள், முதல்வரின் காலை உணவு திட்ட கட்டடம் ஆகியவை செயல்படாமல் பூட்டியே வைக்கப்பட்டுள்ளன. பள்ளியில் படிக்கும் 2 குழந்தைகளுக்கும் சமையல் பணியாளர்கள் மதிய உணவிற்கான பொருட்களை தங்கள் வீடுகளுக்கு எடுத்துச் சென்று வீட்டிலேயே சமைத்து எடுத்து வந்து மதிய நேரத்தில் உணவு பரிமாறுவதாக கூறப்படுகிறது. அப்போ இங்கே சமைக்கிறது இல்லை இங்கே. ஆமாம். 3 பிள்ளைனாலயா? பிள்ளை ஸ்ட்ரென்த்து கம்மினால 2 பேர் முந்தி போட்டாங்க. அப்புறம் ஒரு பாப்பாவை போட்டுட்டேன். மூணாவது ஜப்சூர் மாதிரி போட்டு தான் பார்க்குறாங்க. இங்கே சமைச்சு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். எங்கேருந்து கொண்டு வராங்க? இங்கேருந்து, ஊர்லேருந்து. எந்த ஊர் அவங்க? இங்கே சீமானந்தல் வீட்டிலேருந்து கொண்டு வந்துருவாங்க. செஞ்சு கொண்டு வந்துடுவாங்க. 2 பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வீட்டிலேருந்து. ஆமாம், இது மெனுலாம் கொடுத்துருவாங்க. காய்கறி பொறுப்பாளர் கொடுத்துருவாங்க. ரெடி பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கையை உயர்த்த அரசு சார்பில் பாட புத்தகங்கள், நோட்டுகள், புத்தகப்பை, சீருடைகள், கல்வி ஊக்கத்தொகை, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், மதிய சத்துணவு, தலைவர்களின் பிறந்த நாளில் இனிப்பு, பொங்கல், இலவச காலணிகள் என பல்வேறு திட்டங்கள் அரசு சார்பில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு உயர் படிப்புகளில் முன்னுரிமையும் வழங்கப்பட்டு வருகிறது. இப்படி அரசு வழங்கும் பல்வேறு திட்டங்களை ஆசிரியர்கள் பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்காததே சேர்க்கை குறைவிற்கு காரணம் என புகார்கள் எழுந்துள்ளன. இதே நிலை நீடித்தால் கமுதி ஊராட்சி ஒன்றியத்தில் வரும் காலங்களில் 20க்கும் மேற்பட்ட அரசு தொடக்க பள்ளிகளை மூடும் நிலை ஏற்படும் என்ற நிலையில் தனியார் பள்ளிகள் மீதான மோகம்தான் முக்கிய காரணம் என்கின்றனர் ஆசிரியர்கள். அறிவு பசியோடு கல்வி எனும் இறை தேடி வரும் பறவைகளுக்கு சரணாலயமாக விளங்கிய அரசு பள்ளிகளில் படித்தவர்கள்தான் இன்று பெரும்பாலான அரசு உயர் பதவிகளை அலங்கரிப்பவர்கள். என்றாலும் மாவட்ட நிர்வாகமும் பள்ளி கல்வித்துறையும் அரசு தொடக்க பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க காலத்திற்கேற்ற கட்டமைப்பையும் மாற்றங்களையும் உருவாக்கி தனியார் பள்ளிகளை நாடும் பெற்றோரிடம் ஈர்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கையாக உள்ளது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.